மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய திருவிழா கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் கும்பகோணம் கார்த்திப்பள்ளியிலும் இந்த சதய விழா கொண்டாடப்பட்டது. ராஜராஜ சோழனின் வேடமணிந்த மாணவர்கள் ராஜராஜனுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினர். மாமன்னன் ராஜராஜ சோழன் போல் வேடமணிந்த மாணவர்கள் வீரவாளை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த மாமன்னன் ராஜராஜ சோழனின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மாணவர்கள் மரியாதை செலுத்தி புகழஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ராஜராஜனுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அங்கு நிகழ்ச்சிகள் பல நடத்தப்பட்டது. தஞ்சை பெரிய கோயில் உலகத்தார் போற்றும் வகையில் அமையப்பெற்றுள்ளது. அந்த கோவிலின் வரைபடம் வரைந்து அதனை அனைவரும் பார்த்து வியந்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு பெருமை சேர்க்கும் பாடல்களை பாடியும் நடனங்களை ஆடியும் மாணவர்கள் உற்சாகமடைந்தனர். ராஜராஜ சோழனின் வேடமணிந்த மாணவர்களை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பார்த்து பாராட்டினர். மாமன்னன் ராஜராஜ சோழனின் சிறப்புகளை பள்ளியின் ஆசிரியர்களும் எடுத்து கூறினர். அவரோட வயிற்று வலி குணமாயிற்று. தன்னோட வயிற்று வலியை நீக்கியதற்கு காரணமாக இந்த தஞ்சையில் ஒரு பெரிய ஆலயத்தை உருவாக்கணும்னு அவர் நினைச்சார். வாய்ந்த சிற்பிகள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த தஞ்சைக்கு வர வேண்டும்னு ஆணையிட்டார். உலகத்தில் உள்ள அனைத்து சிற்பிகளும் வந்தாங்க. அனைத்து சிற்பிகளாலும் உருவாக்கப்பட்டதுதான் எது அப்படின்னா இந்த தஞ்சை பெரிய கோயில். ஏனென்றால் 1000 ஆண்டுகளையும் கடந்து அவரது சாதனைகள் மட்டுமே நமது கண் முன்னால் கொண்டு கொண்டிருக்கிறது. அத்தகைய சாதனை புகழ்வது பெருமைதானே. 1000 ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டை, நமது சோழ நாட்டை நாடுகளையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கார்களையும் கடாரத்தையும் இலங்கையுமே வென்று முதல் முறையாக கடல் பயணம் மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக நமது சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவியுள்ளார். அதனால் அவர்